அட நான் கிஸ் பண்ண முயற்சி பண்ணனா? ஸ்ருதி நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். அதாவது நீ என்னோட விஷயத்துல அப்படி பண்ணலனா, ஐ மீன் நீ நான் சொன்ன மாதிரி பண்ணலனா இந்த விஷயத்துல இதெல்லாம் பண்ணுவேன். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் அப்புறம் 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 நீ கிஸ் பண்ணணும். ஷட் அப். இப்போ எதுக்கு நீ அமைதியா இருக்க சொல்லு? கிஸ் பண்ணுவல? சரி சரி, சொல்ற மாதிரி நான் கண்டிப்பா பண்றேன். என்ன கொடுப்ப? அதான் கிச்சன்ல பண்ணணும்னு நினைச்சல. கிஸ் கொடுக்கல? இந்த தடவை கொடுப்பியா? இல்ல, நானே இதெல்லாம் சொல்றது உனக்கு பிடிச்சிருக்கா? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வாய்ப்பில்ல. அட புரிஞ்சுக்கோயே, நான் ஒரு பொண்ணு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஓகே, நான் இந்த வேலையை செய்ய போறேன். நீ சொல்ற வேலையை நான் கண்டிப்பா செய்ய போறேன். இப்பவே செய்யறேன். அதுக்கப்புறம் ஏய் ஏய் என்ன? ஏய் ஏய் கிரீஷ், இந்த கிளாஸஸ கிச்சன்ல வச்சிடு. ஓகே மேம். கரீனாக்கா, உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா? இல்ல அண்ணி, தேங்க் யூ. ஜஸ்ட் டூ மீ a favor. நாளைக்கு சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த டெக்கரேஷன் எல்லாம் முதல்ல எடுக்க சொல்லுங்க. பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவமா வருது. சரிக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அத்து இன்னும் நீங்க தூங்கலையா? இல்லம்மா, நான் கரணை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இவன் பதட்டமா இருக்கான். என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா அமைதியா இருப்பான். இவனை முதல்ல தூங்க வச்சுட்டு அப்புறமா நான் தூங்குறேன். அம்மா, நீங்களும் என் கூட கொஞ்சம் வந்து என் தலையில மசாஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பார்க்காரு. என்னையும் உன் கூட கூட்டு போக மாட்டியா? நீ எல்லாம் தேவையில்லை. நான் தேவையில்லையா? நாள் முழுக்க உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, சாப்பிடும் போது அண்ணன் தான் உனக்கு தேவை. அண்ணா இதை பண்ணிடு, அண்ணா அதை பண்ணிடு, அண்ணா இப்படி, அண்ணா அப்படி, அண்ணா தானே உனக்கு தேவை. என்ன இல்லையா? நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவ? நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி என் ரூம்ல போய் தூங்க சொல்ல போற. போய் தானே ஆகணும். ஆக்சுவலி இவனுக்கு பிரீதா கூட இருக்க விருப்பமே இல்ல. சோ எதுக்காக ஃபோர்ஸ் பண்ற? இவன் எதுக்கு பிரீதா ரூமுக்கு போய் ஆகணும்? இந்த டிராமாவை முதல்ல நிறுத்துங்க. அதுக்கப்புறம் இப்ப இவன் போனா என்னெல்லாம் பண்ணுவானு தெரியல. பாட்டி, எதுவுமே ஆகாது. கரணிக்கு பாருப்பா, அம்மா ரொம்ப சரியா தான் சொல்றாங்க. இன்னைக்கு நைட் நீ கெஸ்ட் ரூம்ல தான் தங்கி ஆகணும். அந்த பிரீதாவை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு. நாளைக்கு காலையிலேயே நான் அவர்கிட்ட பேசுறேன். ஐம் ஷியோர் அவர் என்ஜிஓ அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவாரு. சோ எதை நினைச்சும் கவலைப்படாத. இப்போதைக்கு நீ கெஸ்ட் ரூம்ல தான் தங்கி ஆகணும். ஆண்டி, ஆமா நீங்க சொன்னது சரிதான். கரணனா கெஸ்ட் ரூம்ல தான் தூங்கணும். அதுதான் அவருக்கு சேஃபும் கூட. சேஃபா? ஏன் அப்படி சொல்ற? அது என்னன்னா, பிரீதா அவளை பெரிய சிங்கம்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ உங்களை அது என்ன சொல்லுவாங்க, பூனை மாதிரி நினைக்கிறா. உங்களை பூனை மாதிரி நினைச்சு நைட்ல அவ குதறிட்டானா அது உங்களுக்கு சேஃப் இல்லையா? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணணுமே. என்ன பண்ணவே தேவையில்லை. நான் சொல்றதை கேளுங்க. பிரீதா அன்னைக்கு தெளிவா புரிய வைங்க. அது என்ன அண்ணி, அவங்க வெறும் பிரீதா தானே. சரி விடுங்க, நான் எதுவும் சொல்லல. சொல்லு. ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. அண்ணா, அதை சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கண்ணா. நீ இப்ப சொல்லனா என்கிட்ட வாங்குவேன். சொல்லு. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். அண்ணா விடுங்கண்ணா, சொன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. சொன்னா கேளுங்கண்ணா. வேண்டாம். சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க உங்க ரூமுக்கு போகலன்னா எங்களுக்கு நோஸ் கட் ஆயிடும்னா. அது என்னவோ உண்மைதான். இல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க உங்க ரூமுக்கு போகலன்னா பிரீதாவை ஃபேஸ் பண்ண முடியாதா? தி ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அவ்வளவு சீக்கிரம் தோத்துருவாரா? பட் நீங்க செஞ்சது இருக்கே, இதுதான் நீங்க தோத்ததுக்கான அர்த்தம். நிச்சயமா அது தோல்விதானா. பசங்க பொண்ணுங்க கிட்ட தோக்க கூடாதுனா. ஆனா ஆண்டியும் பாட்டியும் உங்ககிட்ட ஒண்ணு செய்ய சொல்றாங்களே, அது கோலத்தனமான விஷயம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அண்ணன் கோல கிடையாது. கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருமே கோல கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு சிங்கம்னா, சிங்கம் தன் குகையை விட்டு வெளியில போக கூடாதுனா, ராஜா தன் இடத்தை விட்டு போக கூடாது. ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அவர் ரூம் விட்டு வெளியில போக கூடாது. சரியா? அது அண்ணா ஒரு விஷயம் யோசிங்களேன். பிரீதா இப்பதான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. வந்த உடனே உங்க ரூம் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டா. உங்க ரூம இதெல்லாம் சாதாரணமா விட்டுற முடியாதுண்ணா. நீங்க போய் அவங்ககிட்ட நீங்க யாருன்னு காட்டுங்கண்ணா. போங்க, அவங்க தான் போனேன்னு சொல்லுங்க. நீங்க சிங்கன்றத அவங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுங்கண்ணா. சமீர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கரனோட மனசை மாத்துற? கரண், இவன் சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பாத. இவன் உன்னோட மனசை மாத்த முயற்சி பண்றான். ஆண்டி, நான் மனசை மாத்த முயற்சி பண்ணல. இப்ப என்னாச்சு தெரியுமா? அண்ணா என்னாச்சுன்னு தெரியுமா?
பிரீதா ஸ்ருதி கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. என்ன சொன்னா தெரியுமா? அது அவ என்ன சொன்னானா, நான் கரனுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டேன், கரண் ஒரு பைந்தாங்குழி கோலை. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொன்னா தெரியுமா? அது கரண் இங்கிருந்து ஓடுனதை பார்த்தா அவன் ரூமுக்கு திரும்பியே வரமாட்டான்னு சொன்னான். அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அவன் உங்களை கிண்டல் பண்றானா? அது எப்படி நான் பண்ணலாம்? அந்த பிரீதாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நான் என்னோட ரூம்ல தான் தூங்குவேன். ஆமா, நான் நீங்க போகணும். என்ன திமிரு இருக்கணும். எங்க அவன் போகணுமோ அங்க அவன் இப்ப போயிட்டான். Thank God. நீ என்ன பண்ண ட்ரை இல்ல பண்ணிட்டு ஆண்டி, இருக்க? அது ஒண்ணும் இல்ல. எதுக்காக கரண் கிட்ட இப்படி அப்படி நான் பேசுற? என்ன சொல்லிட்டேன்? பேசிட்டு இருந்த? ரிஷப் நான் நீ பண்ணது பெரிய தப்பு. நீ இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. நீ ஃபேமிலிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். யாருக்கு சப்போர்ட் பண்ண? ரிஷப் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா அவ கரணனவ தப்பா பேசுறா. இல்ல தப்பா பேசுனா அதனால ஆமா, தப்பா பேசிருக்கல்ல. தப்பு தானே. அது ஆண்டி, நான் சொல்ல போற விஷயம் இதுக்கு முன்னாடி சரியா தான் இருந்துச்சு, இப்பவும் சரியா தான் இருக்கும், எப்பவுமே சரியா தான் இருக்கும். சமீர் தான் எப்பவுமே பெஸ்ட். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அது நான் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். அது நான் இங்க இருந்து போய் ஆகணும். நீ போ. நான் போறேன். இந்த பையன் என்ன பைத்தியம் இல்ல ஆயிட்டானா? கரீனா ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம்ல, ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டான். நீ சும்மா இரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. பிரீதா ரொம்ப மாறிட்டா. ஷட் அப். பிரீதா மாறிட்டாளா? மை ஃபுட். கரண், நீ எங்க போற? அது நான் என்ன யோசிச்சேன்னா, இன்ஸ்பெக்டர் போயிட்டாங்க, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு. நான் என் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். கரண், நீ அந்த ரூமுக்கு போக கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரூம் என்ன டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் பிரீதா கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். கரண், டைம் இல்லை, அப்புறம் பேசலாம். ஷெலின், பிரீதாவோட ரூமுக்கு. சமீர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம். இது நான் தான் பண்ணேன். எஸ் சமீர், நீ தான் பண்ண. வெல் டன் சமீர், வெல் டன். வெல் டன், வெல் டன். இத உடனே ஸ்ருதிக்கு போன் பண்ணி சொல்லி ஆகணும். ஹலோ ஹலோ, முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சது. ஆனா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. கரணனாவுக்கும் பிரீதாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை சரியாகும் எனக்கு தோணல. கரணனாவை பிரீதா ரூமுக்குள்ள அனுப்புறதுக்கு நான் என்னெல்லாம் சொன்னேன்னு தெரியுமா? நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சு கடைசியில சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரணனா ஒரு பூனை, பிரீதா சிங்கம், அண்ணன் ஒரு பைந்தாங்கொலி கோலை அப்படின்னு அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். அட, நீ எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க? நீ சொன்னது எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்ட். அதெல்லாம் சரி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நிலைமைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, இது போதுமா? ஆனா இது வரைக்கும் நல்லா தான் போயிருக்கு. இதுக்கு மேலதான் செம்மையா இடி இடிக்க போகுது. பாத்துக்கிட்டே இரு. இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. இப்போ கரண் அண்ணா பிரீதாவை பார்க்க போவாரு. பார்த்தோன்னே நிறைய கோபப்படுவாரு. என்ன நீ பூனைன்னு எப்படி சொன்னு கண்டிப்பா கேட்பாரு. ஆக்சுவலி பிரீதா அப்படி சொல்லவே இல்ல. நீ தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன. பிரீதா சொன்னான்னு என்ன சொல்ல சொன்ன. சுதி, நீ பண்ற வேலையில நான் தான் இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுக்கப்புறம் பாரு, ரியல் சண்டையா இனிமே தான் நடக்க போகுது. பிரீதா இல்லன்னு சொல்வா, கரண் ஆமான்னு சொல்லுவாரு. இனிமே தான் சண்டை ஆரம்பிக்க போகுது. இப்ப நான் மட்டும் தான் டென்ஷனா இருக்கேன். இனி எல்லாருமே டென்ஷன் ஆக போறாங்க. இனிமே தான் சண்டை ஆரம்பிக்க போகுது. அவங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாம ஒன்னா சேரணும்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகத்தான் போகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நார்மலான ஃபர்ஸ்ட் நைட் இருக்கும்ல, அது நடக்காது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்கே, இது லைஃப்லயே ரொம்ப மோசமான ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீயே டிசைட் பண்ணிக்க. அட என்ன சமீர், நீ எதுக்காக இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னோட அக்கா ரொம்ப சண்டை போடுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஐ அம் ஷூர் கரண் சார் அக்கா கிட்ட நீ எதுக்காக என்ன பார்த்து பூனைன்னு சொன்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னோட அக்கா நான் தான் அதை பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஐ அம் ஷூர் கரண் சார் கிட்ட நீ இங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன்னு கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இன் ஷார்ட், கரண் சாருக்கு நான் தான் அதெல்லாம் பண்ணுங்கிற விஷயமும் புரிஞ்சிடும். ஓ மை காட், அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசினா நீ தான் அந்த ஐடியாலாம் சொன்னங்கிறது கரண் எனக்கு தெரிஞ்சிருமா? இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. இன்னைக்கு சமீரோட கதை முடிஞ்சது. என்ன மர்டர் பண்ண போறாங்க, அதை பண்ண போறது கரணனா தான். அடடா, கொஞ்சம் அமைதியாரு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நான் சொல்றது கேளு. ஒரு விஷயத்துல உனக்கு நான் கேரண்டியா சொல்றேன், இன்னைக்கு கரண் சார் கூட அக்கா சண்டை போடவே மாட்டாங்க. கரண் சார் இன்னைக்கு த்ரில்லர் இல்லனா ஹாரர் மூவி எது பண்ணாலும் அக்கா கோபப்படாம
கரண் சார் கிட்ட ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணுவாங்க, ஸ்வீட்லி பேசுவாங்க. அண்ட் கரண் சார் கிட்ட அவங்க என்னோட தரப்புல இருந்து சாரி சொல்லுவாங்க. பிரீத்தா எதுக்கு சாரி சொல்லுவா? அது அது நான் இவங்கிட்ட சொல்லவா இல்ல வேணாமா? ஏன்னா இன்னைக்கு அக்கா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்னோட அம்மா தான் காரணம். அம்மா தான் என்னோட அக்காக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க கரண் சார் கிட்ட சண்டையை போடக்கூடாதுன்னு. இன்ஃபேக்ட் ஒரு மனைவியா இதுக்கப்புறம் நீ சண்டையே போடக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. சோ ஐ எம் டெட் ஷூர் இன்னைக்கு கரண் சார் கிட்ட அக்கா சண்டை போடவே மாட்டாங்க. யூ நோ வாட், உனக்கு தான் தெரியல, இன்னைக்கு அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்கணும் உனக்கு தான் தெரியுமே. அது அது வந்து அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நைட் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல நெருக்கமா இருப்பாங்க, நெருக்கமாவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்கும்ல. ஆனா அக்காவோட கரண் சார் கல்யாணம் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சுல்ல. நான் ரொம்ப பிரமிப்பா இருக்கேன் இவங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்குமோ. பட் சமீர், தேங்க்யூ, நீ ரொம்ப தைரியமா கரண் சார் அக்காவோட ரூம்ல அனுப்பி வச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆனா சமீர், இங்கிருந்து நம்மளோட வேலை முடியல, இங்கிருந்து நம்மளோட வேலை ஆரம்பமாகுது. உனக்கே தெரியல, உங்களோட அந்த வீட்ல 2 சூனியக்காரிங்க உக்காந்துட்டு இருக்காங்களே. ஒன்னு அந்த மஹிரா, இன்னொன்னு உங்க மூத்த மருமக ஷெர்லின். இவங்க 2 பேரையும் கவனிச்சாகணும். ஐ எம் ஷூர் இவங்க 2 பேரும் ஏதாவது கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அக்காவோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அந்த பிளானை முறியடிச்சே தீரணும். காரேஜ், அத நான் பாத்துக்கிறேன். ஹலோ 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 சமீர், போன் கட் ஆயிடுச்சு. பேட்டரி இல்ல, நெட்வொர்க் இல்லாம போயிடுது, பேட்டரி தீந்து போயிடுது. என்ன இதெல்லாம்? என்ன போன் போகல? அட, அது ஸ்ருதி சொன்னதும் கரெக்ட் தான். இந்த ஷெர்லிலும் மஹிராவும் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. இவங்கள வாட்ச் பண்ணி ஆகணும். இல்ல, இது எப்படி நடக்கும்? கரண் இவ்ளோ டெஸ்பரேட் ஆகி பிரீதா கிட்ட போவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஷிலன், கரனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் பிரீத்தாவை பார்க்க போயிருக்கான். அவன் ஏன் போயிருக்கான் தெரியுமா? கரண் தான் இந்த வீட்டுல எல்லாமே, அவன் தான் இந்த வீட்டோட பாஸ்ன்னு அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அவன் போயிருக்கான். அதோட நல்லவேளை கரண் அந்த கெஸ்ட் ரூம்ல தூங்கல. ஒருவேளை அவன் அங்க மட்டும் தூங்கி இருந்தா பிரீத்தா ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிருப்பா. அவ நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நினைப்பா. அதோட நம்ம 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் கரண் பிரீத்தாவை ரொம்ப அதிகமா வெறுக்கிறான். So just calm down. அவங்க 2 பேருக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எதுவும் ஆகாதுன்னு இதை ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. அவ கல்யாணம் பண்ணிட்டா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துட்டா, அவ ரூமுக்கு போயிட்டா, கருணும் அந்த ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். இப்போ வந்து எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஷோலன். இப்படி கண்மூடித்தனமா நான் நம்ப முடியாது இல்ல. என்னால இது அப்படி இது நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம உள்ள போய் அவங்கள கண்காணிக்கலாம். மேரோ, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம நைட் முழுக்க முழிக்கணுமா? ஷெலன், எனக்கு தூக்கம் வந்துருமா? கரண் பிரீதா விட்டு தூரமா போய் தூங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. வா போய் பார்க்கலாம். இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனா சரி, கதவை மூடிட்டு நான் தூங்கிடுறேன். ஏன்னா கதவு திறந்திருந்தா எனக்கு தூக்கம் வராது. கரண் கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவன் கெஸ்ட் ரூமுக்கு போய் தூங்கியிருப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கரண் கிட்ட நான் வந்ததுக்கான காரணம் அவன் நினைக்கிறது இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நீ காரணத்தை சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. இங்க பாரு, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, அந்த பிளான்ல எதுவுமே என்னைக்குமே நடக்க போறதில்ல. ஓகே ஓகேவா? ஓகேனா? வாட் டு யூ மீன் பை ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய்.
ஹாயா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாய் ஹலோ இந்த மாதிரி கேஷுவலா பேசுறதுக்கெல்லாம் நான் இங்க வரவும் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாட்? இப்ப எதுக்கு நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? அந்த ஹலோ இந்த ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால நார்மலா பேச முடியும்ல, 2 பேரும் நார்மலா பேசுற மாதிரி. ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ரூம்ல நீ ஒரு சிங்கம் மாதிரி நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த ரூமே என்னோடது. இந்த ரூம்ல நான் தான் சிங்கம், புரியுதா? ஏதாவது அனிமல் சேனலை பார்த்துட்டு வந்திருக்கியா? ஷெலின், பிரீத்தாவோட ரூம். உங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது. இல்ல, இந்த ரூம்ல நீ பூனை, நான் தான் சிங்கம். காட்டுக்கே ராஜா, தெரியும்ல? உனக்கு இப்ப என்னாச்சு? சரி, ஓகே, நீ சொல்றதுதான் சரி. நீ ஒரு சிங்கம், நான் ஒரு சாதாரண பூனை, சரியா? என்னாச்சு? நீ இங்க உட்கார கூடாது. இந்த பெட்டும் இந்த ரூமும் என்னோடது, ஓகே? என்னாச்சு? நீ இதை பார்க்க கூடாது. நான் அதை பார்க்கணும். மாயரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அவ தலையை உடைக்க போறேன். நீ என்ன பைத்தியமாயிட்டியா? நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப. என்ன பிரச்சனையில மாட்டிப்ப? அவ இங்க என்ன பண்ற நீ பார்த்தல? வாட்? நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ சிங்கம், நான் ஒரு பூனை. நீ கிங், நான் ஒரு லைன். நீ என்ன பைத்தியமா? அவுட். ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ரூம். வெளியே போ, வெளியே போன. சமீர் என்கிட்ட இவ என்ன பூனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதா சொன்னா. ஆனா இவ பேசுறத பார்த்தா அவ தான் பூனை மாதிரி இருக்கா. அதுவும் ரொம்ப கூலா இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? அவ ரூமுக்கு போயிட்டா. கருண் அந்த ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். ஓ, மாஹிரா ரொம்ப கோவப்படுறாளா? சரி, அவளை இன்னும் கோவப்படுத்துவோம். அவ இன்னும் நல்லா துடிக்கட்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில எவ்வளவு விளையாடுனாங்க. இப்போ இவங்களோட வாழ்க்கையில நான் விளையாடுறேன். இவங்க 2 பேரையும் இப்ப நான் ரொம்ப குழப்பி விட போறேன். இவங்களுக்கு எதுவுமே புரிய போறதில்ல. ஷெலின், எதுக்கு இவங்க கதவை மூடி இருக்காங்க? இவங்க உள்ள என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்க? ஷெலின், நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? ஏன் எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ, மெதுவா பேசு. ஏய், எதுக்கு இப்போ நீ கதவு மூடின? எதுக்கு இப்போ சிரிக்கிற? இவனை எப்படியாவது வலைக்குள்ள சிக்க வைக்கணும். இவனை என் வலையில சிக்க வைக்கணும்னா இவனை நான் புகழணும். இவன் பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட்டர். இவன் தான் கரண். இவன் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. இதெல்லாம் நான் சொல்லணும்னா அவன் ரொம்ப நல்லா ஏங்கிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இவனோட கனவை நாம நிறைவேற்றலாம். இது வரைக்கும் நான் இவன் கிட்ட சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நான் இவன் கிட்ட சொல்ல போறேன். என்னால சொல்ல முடியாத விஷயத்த சொல்ல போறேன். நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் உன்கிட்ட அதை சொல்லவே இல்லை. அதுக்கு எதுக்கு கதவை சாத்தின? இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே.
அப்புறம் பிரைவசியும் தேவையில்ல. நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்ல போறேன். நீயும் நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்க. அதாவது என்னன்னா, நீ ரொம்ப நல்லவன் கரண். நிஜமாதான் உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அப்புறம் நீதான் என்னோட கிங். ஃபைனலி ஃபைனலி நீ ஒத்துக்கிட்டல. சாரி முத்தம்மா. இல்ல இல்ல இல்லை, அது வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா, அது மொத்தமாக எல்லாத்தையும் மறந்து எப்படி சாரி சொல்கிறேன்னு கேட்க வந்தேன். என்ன கிஸ்காக சாரி? இல்ல கிஸ்காகலாம் சாரி இல்ல, அது ஜென்ரலா சாரி. நான் என்ன கேட்க வந்தேன்னா, சாரி எதுக்கு கேட்டேன். அடடா, இவ ஏன் இப்படி இருக்கான்? சாரி சொன்னா அது அமைதியா ஏத்துக்க வேண்டியதானே? அதுல கூட திமுறை காட்டுறான் பாரு. 1008 கேள்வி கேட்கிறான் ஒரு சாரி கேட்டதுக்கு. இப்ப இந்த சாரிக்கு வேற நான் கணக்கு சொல்லணுமா?